ஹாய், குட் மார்னிங். மாண்டிசரியில் கண்ணுக்கு அதாவது சீயிங் சென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது. பிங்க் டவர் இருக்குது, ரெட் ராட்ஸ் இருக்குது, நிறையா ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, மல்டி கலர் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதை வாங்கி அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் சைஸ் அந்த பிக் டு ஸ்மால் இருக்கிற டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸஸில் வந்து சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் ஆர்டர் வைஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த பிங்க் டவரில் அப்படி தான் பெரிய க்யூப்லேருந்து சின்ன க்யூப் வரைக்கும் டவர் மாதிரி ஃபார்ம் பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற பாட்டில்ஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. அதில் எது ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு அதை விட கொஞ்சம் பெருசுன்னு ஆர்டர் வைஸ் வைக்க சொல்லுங்கள். அது தெரிஞ்சாலே வந்து அவங்களுக்கு எது பிக் டு ஸ்மால் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், கம்பேரிஷன் தெரிஞ்சிடும். அதே போல் ஸ்டிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன ஸ்டிக்கு, அதை விட கொஞ்சம் பெருசுன்னு ஸ்டிக்ஸை ரெடி பண்ணிவிட்டு போட்டு விட்டுருங்க. அதில் வந்து சின்ன ராட்லேருந்து அதுக்கு அடுத்த சைஸ்னு ஆர்டர் பண்ண சொன்னிங்கன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு சைஸஸ் லென்த் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கலர் டேப்லெட்ஸ் இருக்குது. அது அமேசான்லலாம் நிறைய இருக்குது. இந்த டோமினோஸ் அது விளையாடும் இல்லைங்களா, அதில் கலராக டேப்லெட்ஸ் இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கி போட்டுருங்க. கலர்ஸ் வந்து நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி வீட்டில் எது இருந்தாலும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண சொன்னிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ ப்ளூ ஸ்க்ரீன் அதிகமாக நம்ம கொடுக்கறதுனால வந்து மற்ற எதுவும் வந்து ரியல் டைம் ஆப்ஜெக்டில் எதுவுமே அவங்க ஒர்க் பண்ண முடியறதில்ல. ஸோ ரியல் டைம் ஆப்ஜெக்ட் வந்து கொடுங்க. ஓகே.